பங்கில் மர்மம் பார்ட் 2. விஸ்வா பெட்ரோல் போட்டுட்டு காரை நிறுத்திட்டு லாக் பண்ணிட்டு எல்லாரையும் தேடுறான். யார் நீ? சேகர், ஜீவா, எல்லாரும் எங்க போனீங்க? விஸ்வா தேடி பார்த்தப்ப ஜீவா ஒரு இருட்டான புதரில் விழுந்து கிடக்கிறது அவன் பார்த்தான். ஜீவாவை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான். ஆமால, என் ஃபோன் கார்ல இருந்து சார்ஜர் போட்டேன். நான் போயிட்டு உடனே ஃபோன் எடுத்து சேகருக்கு கால் பண்ணுறேன். ஹலோ, சொல்லு விஸ்வா, என்னாச்சு? சேகர், நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாங்கள் இங்கே நம்ம வீடு ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே தான் நானும் யாழினியும் போயிருந்தோம் சாப்பாடு வாங்குறதுக்கு. ஜீவாவை கடைசி எங்கே பார்த்தீங்க நீங்கள்? நானும் யாழினியும் சாப்பாடு வாங்க ஹோட்டலுக்கு போயிருந்தோம். ஜீவாவுக்கு ஒரு ஆஃபீஸ் கால் வந்துச்சு. சரி, நான் சொன்னேன், ஜீவா நீ போயிட்டு பேசிட்டு கார்லேயே உக்காரு, நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோம். சரி சொல்லிட்டு, ஏன் என்னாச்சு அப்படின்னு தான் சொன்னேன். என்ன? அவங்க 3 பேரையும் தேடி காரில் போனேன். கொஞ்சம் 2 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டு ஜீவா ரத்த குறையோட புதாரில் வீழ்ந்து கிடந்தோம். விஸ்வா, என்ன சொல்கிற? நீ எங்கே இருக்க? உடனே சொல்லு, எங்கே இருக்க? நான் காரில் ஜீவாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? எப்படி வருவீங்க? சரி, நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிற எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் நீ சேர்த்துருப்போன்னு எனக்கு தெரியும். நானும் யாழினியும் டாக்ஸி பிடிச்சிட்டு வந்துடுறோம். விஸ்வா, நீ அங்கேயே இரு, நாங்கள் 2 பேரும் டாக்ஸி பிடிச்சிட்டு வந்துடுறோம். சரி, பார்த்து சீக்கிரமாக வாங்க. விஸ்வா எப்படியோ தடையெல்லாம் தாண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். ஜீவா எங்கன்னு கேட்டப்ப ஜீவாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு யானி சொல்கிறா. சரி, ஓகே, வாங்க நம்ம கிளம்பிடலாம். அவங்க 4 பேரும் காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச தூரம் சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாம் ஜீவா, நீ எப்படி அந்த புதரில் போய் விழுந்த? நான் ஃபோன் பேசினே வந்தேன். அப்போ கருப்பா ஒரு உருவம் என்ன கீறி தள்ளி விட்டுச்சு. என் ஃபோனும் ஒஞ்சிச்சு. அப்புறம் விஸ்வானா வந்து என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி என்ன கூட்டிட்டு போனான். சரி, அதெல்லாம் விடு, ஒன்றும் நினச்சிக்காதீங்க, வா போகலாம். அப்புறம் சேகர் மனசில் நினைக்கிறான், என்ன இது ஒரே வந்ததுலேருந்து தடங்களாக நடந்துன்னு இருக்குன்னு. சரின்னு சொல்லி அவன் பார்த்துக்கலான்னு போயிட்டான். சரி வாங்க கைஸ், நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பிடலாம். காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாங்க. ஜீவா, விஸ்வா, யாழினி 3 பேரும் அசந்து தூங்குறாங்க. அடுத்தது ஜீவா எந்திரிச்சு கேட்க, டேய் சேகரே, ஏன்டா இந்த ரோட்ல வந்த? ஹைவேக்கு போலியா? ஹைவே ரோட்டில் போனால் ஒரே அலைச்சலாக இருக்கும்னு தான் நான் இந்த ரோட்டில் வந்தேன். இந்த ரோட்டில் இருந்தால் நம்ம ஓரமாக நின்றுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகலாமே, ஏன்? சேகர், நான் இந்த இடத்துல இருக்கிற முதல்ல தான் நான் விழுந்து கிடந்தேன். நானும் இந்த இடத்துல தான் ஜீவா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன். ஏய், நான் பார்த்த கருப்புருவம் இதான்டா. நானும் பெட்ரோல் பங்க்கில் கருப்புருவம் பார்த்தது இதுதான். சேகர் நினைக்கிறான், என்ன இது ஒரே மர்மமாக இருக்குது. சரின்னு முன்னாடி அந்த கருப்புருவம் நிற்குது. பிரேக் அடித்து பார்த்தா இல்லை. கைஸ், ரொம்ப பயமா இருக்கு. நான் காலையில் நம்ம கோயிலுக்கு போன உடனே சாமி வேண்டிட்டு சாமியார் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து ஜீவா வேண்ட இடத்த காட்டி பூஜை பண்ணி எதனால் இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம். சரி, ஓகே, அதே மாதிரி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்க வேணாம், இங்கேருந்து கிளம்பிடலாம். ஜீவா மேப் போடுறா. சேகரே, 2 கிலோமீட்டர் தான் இருக்கு. சரி போயிடலாம், கவலையே வேணாம். உங்கள் ரோட்டில் போயினே இருக்கிறப்ப ஒரு கார் எதிரில் திடீர்னு போகுது. என்ன இது, நம்ம ஒன்று மட்டும் தானே போகணும், நம்ம ஸ்பீடாக தானே போகணும், எப்படி இந்த கார் வந்துச்சு? சேகர், நான் பெட்ரோல் பங்க்ல பார்த்த கார் இதுதான். யாழ் நீ என்ன சொல்கிறேன்? நான் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடும்போது அந்த கார் பக்கத்தில் இந்த கருப்புருவம் தான் நின்றுச்சு. சேகரே, ஒரே பயமா இருக்குடா. யாரும் பயப்பட வேணாம், நம்ம அந்த காரை ஓவர்டேக் பண்ணுறேன். மறுபடியும் சேகர் அந்த கார்கிட்ட லைட் அடிக்கிறான், ஹார்ன் அடிக்கிறான். அந்த கார் இண்டிகேட்டர் அடித்து போன்னு சொல்லிடுச்சு. ஸ்பீடாக அந்த காரை ஓவர்டேக் பண்ணி ஸ்லோ பண்ணுறான். அந்த கார் அங்கேயே நிற்குது. சேகர், ஹைவேக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஸ்பீடா போயிடலாம். ஜீவா, நான் ஹைவேவோட பார்த்துட்டேன், ஹைவேக்கு இன்னும் 500 மீட்டர் தான் இருக்குது, நம்ம போயிடலாம். அவங்க ஹைவே வந்துட்டாங்க. காலையில் அதே மாதிரி கோவிலை சந்திச்சிட்டாங்க. விஸ்வா காலையிலேருந்து சிப்ஸ் பேக்கெட் சாப்பிட்டுன்னு இருக்கான். ஏய் விஸ்வா, மறுபடியும் சிப்ஸ் பேக்கெட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டியாடா? மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிக்காதடா. நீ வேணா எடுத்துக்கோடா டேய். நானே ஃபோன் கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கறேன், நீ வேறயா? சரி மறுபடியும் சண்டை போடாதீங்க. இப்போ நம்ம சாமியை வேண்டிட்டு
சாமியாரை பார்த்து பேசிட்டு கோயில் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் தங்கிட்டு நைட்டு கிளம்பலாம். சொல்லுங்கள் பக்தர்களா, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேளுங்கள், நான் நடத்துகிறேன். சாமி, அது வந்து என் ஃப்ரெண்டு வர வழியில் ஒரு புதரில் விழுந்து அவனுக்கு ஒரு கருப்பு உருவம் அவனை பிரச்சனை பண்ணிச்சு. அதனால தான் அவங்கக்கிட்ட பேசலான்னு வந்தோம். ஆமாம் சாமி, அவன் அந்த கருப்பு உருவம் அவனை தள்ளி விட்டுலேருந்து ஒரு பிரச்சனை நடக்குது சாமி. நீங்கள் அந்த இடத்துல வந்து பூஜை பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சரி, நாம் உடனே இரவில் கிளம்பி விடலாம். 4 பேரும் சாமியாரை கூட்டிட்டு காரில் நைட்டு கிளம்புனாங்க. டேய் விஸ்வா, நம்ம அப்போ போட்ட பெட்ரோல் பங்க்லேயே தானே நம்ம பெட்ரோல் போட வேண்டியது இருக்கும். ஏன்னு சொல்லு, பெட்ரோலு 1/2 லிட்டர் தான் இருக்குது. சரிடா, போட்டுடலாம். மறுபடியும் முதல்ல இருந்தா அவங்க 4 பேரும் ஹைவே முடிஞ்சு சர்வீஸ் ரோடு எடுத்துட்டாங்க. அவங்க 8 மணிக்கு கிளம்புனவங்க 12 மணிக்கு சேர்ந்துருக்காங்க. அடுத்து அவங்க எல்லாரும் ஜீவா விழுந்து கிடந்த புதராண்ட போய் காரை நிறுத்திட்டு சேகர் கார் சாவியை கையில் வச்சுக்கணும். சாமி, இந்த இடம் தான் சாமி, என் ஃப்ரெண்டு விழுந்த இடம். சரி, நான் பார்த்துக் கொள்கிறேன். எல்லாரும் உப்பு, மஞ்சள், தண்ணீர் எல்லாத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நெருப்பு பற்ற வைக்கிறதுக்காக நீங்கள் விறகை எடுத்து உருவாக்குங்கள். அப்படியே ஆகட்டும் சாமி, நீங்கள் செய்யுங்க. ஓம் கிரீம் நமோ நாராயணி நம சிவாய. ஓம் கிரீம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஏய், இந்த பக்தனோட பள்ளத்துல தள்ளிவிட்ட பேயே வா, பேயே வா, இப்பயே வந்துரு. என்ன விட்டுருங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல, என்ன விட்டுருங்க. ஏய் பேயே, எதற்காக அந்த பையனை நீ புதர்ல தள்ளுன? சொல் சொல். சாமி, என் மேல தனி தெளிக்காதீங்க, நான் சொல்றேன், என்னை விட்டுருங்க, நான் சொல்றேன். இதே மாதிரி நான் அந்த பெட்ரோல் பங்க்ல தான் இருந்தேன். எனக்கு சொந்தமா வீடு இல்லைன்னு சொல்லி நான் அந்த பெட்ரோல் பங்க்ல தான் தூங்குவேன். இவனுங்க மாதிரியே 4 பேர் வந்து என்ன பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டாங்க. இதே என்ன ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்துனவன் ஜீவா மாதிரி தான் இருந்தான். அதே அந்த நினச்சி தான் நான் ஜீவாவை கொலை முயற்சி பண்ணேன். என்னை மன்னிச்சிடுங்க சாமியாரே, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. சரி, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். நீ இங்க வரவங்க உன்னை கொன்னாங்கன்னு நினைச்சு நீ யாருக்கும் தொல்லை கொடுக்காத. உன்னை கொன்னவங்கள நான் கண்டுபிடிச்சி ஜீவா, சேகர், யாழினி, விஸ்வா கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லி உனக்கு நான் உன் ஆத்மாவை சாந்தி அடிக்கிறேன். நீ கவலைப்படாத. நான் உன்னை அடிக்கிறேன். நீ உன்னை எங்க சாமி இதுல இருக்கிற கிணத்துல உன்னை நாங்க போட்டுடுறேன். நீ ஒன்னும் இது பண்ணிக்காத. நீ இனிமே யாரையும் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடு. சாமி, என்னை விட்டுருங்க, நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். என்னை தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. சத்தியம், நான் இனிமே யாரையும் தொல்லை பண்ண மாட்டேன். சத்தியம் சத்தியம். கடைசியில் அந்த பேய அந்த சட்டியில் அடித்து, அந்த சின்ன ஒரு அஸ்தியில் அடித்து அந்த சாமியார் அந்த பேயை சாமி கிணத்துல போட்டு அந்த பேயை அடக்கிட்டாங்க. ஜீவா, சேகர், யாழினி, விஸ்வா அவங்க எல்லாரும் அந்த 4 பேர் இந்த பேயை சாவடிச்ச 4 பேரை அவங்க பிடிச்சி போலீஸ்கிட்ட அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம சேனல் தெரிஞ்சுக்காமல் இருக்குதான் உங்களுக்கு நல்லது. இதுக்கு மேலே அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல், இதுக்கு மேலே நடக்கிற விஷயம் தெரியாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இந்த வீடியோவை தயாரித்த இப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.